ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நம்ம வியூவரு. அவருக்கு கிளாரிட்டியும் நம்ம மற்ற வியூவர்ஸ்க்கும் இது ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றது தான் இன்றைக்கான கான்செப்ட். என்ன கமெண்ட்டில் போட்டிருந்தாருன்னா, 13% ROI இஸ் அ ஜோக். அதாவது 13%ல் நம்ம வந்து அசம்ஷன் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு எஸ்டபிள்யூபி பிளான் பண்ணோம்னா அது வந்து நம்மளோட ஃபுல் கேபிட்டல் எரோட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. சேஃபஸ்ட்டு எஸ்டபிள்யூபி வந்து 4%லேருந்து 6% பண்ணணும், அதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தார். அவரோட கமெண்ட்ஸ் எழுதுனதை வந்து நான் வரவேற்கிறேன். ஆனால் என்ன நான் புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து 13% வச்சுட்டு நம்ம வித்ட்ராவலை பற்றி நம்ம வந்து பேசவே இல்லைங்க. ஆக்சுவலாக என்ன நம்ம அதில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்னா, 13%ன்றது வந்து நிஃப்டி 50 வந்து லாஸ்ட் 36 வருஷம் வந்து 13% கொடுத்துருக்கு. ஆன் அன் ஆவரேஜ் சிஏஜிஆர் வந்து 13% கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்து டைரெக்டாக அதே எஸ்டபிள்யூபி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்து, நம்மளோட ஒப்பீனியன் அதில் அந்த லாஸ்ட் வீடியோவில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பல வீடியோ வந்து நம்ம எஸ்டபிள்யூபி ரிலேட்டடில் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அதில் கான்செப்டில் என்ன சொல்ல வரோன்னா, 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்றது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது டைரெக்டாக ஒரு பர்டிகுலர் ஈக்விட்டி ஃபண்ட்லேருந்து நம்மளோட எஸ்டபிள்யூபி என்றைக்குமே இருக்காது, டிபெண்டிங் அப்பான் த மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்குதுன்னும் போது நம்மளோட வித்ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஒரு அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டு, லோ டியூரேஷன் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் தான் நம்மளோட வித்ட்ராவல் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கெட், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் இருக்கும். 4th ஒரு 6th இயருக்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் டேர்ம் ஃபண்ட்ஸ்னால் ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் வந்து நம்ம வந்து ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப். ஓகேங்களா? டிபெண்டிங் அப்பான் த நம்மளோட இன்வெஸ்டரோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கெட்டோட அலோகேஷனை டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன் அன் ஆவரேஜ் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதுன்றத ரியாலிட்டியில் காட்டுறதுக்கு தான். அதாவது நம்ம மார்னிங் ஸ்டாரோட எல்லா கேட்டகரி ஆவரேஜ், பல கேட்டகரி, அதாவது மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், ஸ்மால் கேப், இல்லை திமேட்டிக் ஃபண்டு, அதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பேசியிருப்போம். நம்ம அது வந்து ஆன் அன் ஆவரேஜ் ஒரு கேட்டகரி ஆவரேஜ் என்ன ரிட்டர்ன் கொடுக்குது, அதே கேட்டகரியில் டாப் பர்ஃபார்மர் என்ன ரிட்டர்ன் கொடுக்குது, பாட்டம் பர்ஃபார்மர் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதுன்றது நம்ம அதை பேசியிருந்தோம். அதே சேம் டைம் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைப் ஆஃப் ஃபண்டு, கேட்டகரி ஆஃப் ஃபண்டு வந்து அந்த கேட்டகரியை பீட் பண்ணியிருக்கணும், பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்கணுன்றதுனால அப்போ நம்ம வந்து ஒரு மல்டி கேப் கேட்டகரியில் ஒரு ஃபண்டு, ஒரு அக்ரெசிவ் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டுன்ற மாதிரி 3 பக்கெட்டில் நம்ம வந்து இந்த 3 கேட்டகரி டைப் ஆஃப் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். மல்டி கேப்பில் வந்து ஒரு 12.9% ஆன் ஆவரேஜ் 13% மாதிரி. அதே வந்து ஒரு அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் எடுக்கும்போது 11.5%, அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு 7.2%. ஆன் ஆவரேஜ் இது 3த்தோட ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு 10.5%. ஸோ இது அந்த 3 பக்கெட்டை நம்ம இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணும் போது என்ன எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், அதாவது 13% வைக்கக்கூடாது, இதில் ரிட்டர்ன்ன்றது மாடரேட்டாக நமக்கு வந்து குறைஞ்சிரும். ஃப்ரம் தட் 13%லேருந்து 10.5% தான் பேசுகிறோமே தவிர நம்ம இங்கே என்றைக்குமே லாஸ்ட் வீடியோவில் கூட இந்த வித்ட்ராவல் ரேட்டை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஓகேங்களா? ஆனால் அந்த பாயிண்ட் அவர் சொன்னது வந்து ஒரு நம்ம வந்து வித்ட்ராவல் ரேட் நம்ம பிளான் பண்ணுறோம்னா 4 to 6% அப்படின்றது வந்து கரெக்ட். ஓகேங்களா? அப்போது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா, ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா அவரோட லம்சமாக இருந்ததுன்னா 6%ன்னா 6,000 ரூபா வருஷத்துக்கு வித்ட்ராவல் பண்ணணும். 6,000 ரூபா வருஷத்துக்குன்னா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா வித்ட்ராவல் பண்ணுறது. இதுதான் வந்து சேஃப் வித்ட்ராவல் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பாயிண்ட் அக்செப்டட், வேலிட் தாங்க. ஆனால் நம்ம வியூவர்ஸுக்கு கிளாரிட்டி கொடுக்க வர்றது என்னென்னா, நிறைய பேருக்கு இன்றைக்கி எனக்கு மாத செலவு இவ்வளோ ஆகுதுன்னா அது வந்து எனக்கு வந்து ஃப்யூச்சரில் எவ்வளோ கார்பஸ் இருந்தால் அந்த கார்பஸ்லேருந்து என்னால் ஒரு இன்னைக்கு தேவையான அமௌண்ட்டை நான் வித்ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றது தெரியணும். இதுதான் நம்ம பல எஸ்டபிள்யூபி வீடியோஸில் வந்து இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறத வந்து நம்ம இன்னும் பெட்டரான கிளாரிட்டி கொடுக்கலான்றது தான் இன்றைக்கான கான்செப்ட். அதாவது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த எஸ்டபிள்யூபி ரேட்டை எப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக, அதாவது ஜஸ்ட்டு 4% to 6%ன்றது வைக்காமல் ரியாலிட்டியில் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எப்படி திங்க் பண்ணுறது. ஒன்று, நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டு நமக்கு வந்து மாத செலவுக்கு ஆகுதுன்னா அது வந்து ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கார்பஸ் இருந்ததுன்னா
இன்ஃப்ளேட்டட் வேல்யூ என்னவா இருக்கும், இந்த கால்குலேஷன்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக ஒரு பிகினருக்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த கமெண்ட் எழுதினவர் கூட ஃபுல்லாக நம்ம வீடியோவை பார்த்தாரான்றது தெரியல. அதனால தான் நான் இப்போ நம்ம வியூவர்ஸ்க்குலாம் என்ன கேட்டுக்கிறோன்னா, நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு கிளாரிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளோட பழைய வீடியோஸ்லேருந்து எடுத்த ஸ்லைடு தான் இது. நிறைய வீடியோஸில் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது அவர் சொன்ன மாதிரி நம்ம நிறைய டைம் பேசியாச்சுங்க. அதாவது கன்சர்வேட்டிவாக நம்ம வித்ட்ராவல் பண்ணோன்னா ஒரு 4%லேருந்து 6%க்குள்ளே தான் சேஃப் வித்ட்ராவல் ரேட்டு. அதாவது நம்ம வந்து ஒரு லம்சம் கார்பஸ் இருந்துச்சுன்னா அதை 6%க்கு மேலே நம்ம வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஒரு 8% இல்லை வந்து 10%லாம் நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணோம்னா நம்ம கேபிட்டல் எரோட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோக்கான கான்செப்ட் மெயினாக இந்த பிக்சரில் தாங்க இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்பால் கேமில் விளையாடும் போது கோல் போஸ்ட்ன்றது எந்த அளவுக்கு அவசியம் முக்கியம். இப்போ ஒரு கோல் போஸ்ட்டே இல்லைன்னா இந்த கேமில் இருக்கிற சுவாரஸ்யமே போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நமக்கு வந்து இன்றைக்கி மாத செலவு எவ்வளோ தேவைப்படுது அது நமக்கு தெரிஞ்சாதான் நாளைக்கு அதுக்கான கார்பஸ் எவ்வளோ நமக்கு சேர்க்கணுன்றது வந்து நம்ம இன்றைக்கி வந்து டிசைட் பண்ண முடியும். அதாவது கோல் போஸ்ட் செட் பண்ணுறது தான் இன்றைக்கான கான்செப்ட்டு. இதை தான் வந்து கோல் பேஸ்ட் எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். நமக்கு ஒரு பென்ஷன் அமௌண்ட், ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி நமக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அதுக்கு என்ன ஒரு லம்சம் கார்பஸ் நமக்கு ஒரு கார்பஸ் தேவைப்படும், அந்த கோலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து 44 வயசு ஆகுது. அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் வந்து இன்றைக்கி தேதியில் வந்து ப்ரெசென்ட் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்துங்க 1 லட்ச ரூபா தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அதை பார்த்துட்டோம்னா நம்ம புரிஞ்சிச்சுன்னா அவங்கவுங்களோட இன்றைக்கான ரிக்குவயர்மெண்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணிக்கலாம். இதே ஒருத்தருக்கு இன்றைக்கி தேதியில் ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுன்னா இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற கேல்குலேஷனில் அப்படியே பாதி அமௌண்ட்டு கார்பஸை செட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கான அமௌண்ட்டாக வந்துடும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து 30,000 ரூபா தேவைப்படுது, 25,000 ரூபா தேவைப்படுது, 60,000 ரூபா தேவைப்படுதுன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டுனா ஆன்லைனில் நிறைய கேல்குலேட்டர்ஸ் இருக்குங்க. அந்த கேல்குலேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து 44 வயசாவது. இவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து 1 lakh. அவங்க ஸ்பௌஸோட ஏஜ் வந்து 45 years. ஸோ இவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா 60வது வயசில் வந்து எனக்கு என்ன கார்பஸ் தேவை அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ நம்ம கேல்குலேஷனில் வந்து 6 கோடி ரூபா அவங்களுக்கு தேவைன்றதை காட்டுறோம். ஓகே, இந்த 6 கோடி ரூபா தேவைன்றது வந்து எந்தெந்த அசம்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட ஏஜ்லேருந்து 60வது வயசில் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து இது வந்து நார்மலாக எல்லாரும் ஒரு ரிட்டையர்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் யோசிக்கிற வயசு 60 வயசுன்றது. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரீ ரிட்டையர்மெண்ட், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து 5% தான் நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்டு வைக்கிறோம். ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 11% தான் நம்ம வைக்கிறோம். அதாவது வந்து இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு இண்டெக்ஸே 12-13% கொடுத்தா கூட நம்ம வந்து கேல்குலேஷனுக்கு வந்து, ஏன்னா இது எல்லாமே பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தான். இப்போ ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ்ன்றது வந்து எதுவுமே கேரண்டி கிடையாதுங்க. பேஸ்ட் அந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு நம்ம எதுவுமே அசம்ஷனை கொண்டு போக முடியாது. சரி, ஏதோ ஒரு நம்பருக்கு அரைவ் ஆகணும், அது கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கணுன்றதுனால 11% வைக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து அக்யூமுலேஷன் ஸ்டேஜ். அந்த அக்யூமுலேஷன் ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறோம். 11%ன்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வைக்கிறோம். போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7% கன்சர்வேட்டிவ் ஆகிடும். அதாவது நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரி ஒரு எஃப்டி மாதிரி போட்டுட்டு, இல்லை ஃபிக்ஸ்டு இன்கம் டைப் ஆஃப் அசெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 7% தான் அந்த ரிட்டர்ன் ஜென்ரேட்டிங் அசெட்டாகவே இருக்குதுன்னா கூட நமக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை நம்ம வித்ட்ராவல் பண்ணணும்னா அந்த கார்பஸ் தான் 6 கோடி ரூபா. அப்போது நம்ம பேசிக்காக நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எந்த கேட்டகரியில் வரோன்றது நம்ம ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணணும். அது வந்து ஆன்லைனில் நிறைய ரிஸ்க் ப்ரொஃபைல் கொஸ்டினர்ஸ் இருக்குங்க, அதை ஃபில் பண்ண தெரிஞ்சுக்கலாம். அதாவது பேசிக்கலாக என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில இன்வெஸ்டர் வந்து அக்ரெசிவ் கேட்டகரியில் வருவாங்க, ஒரு சிலர் வந்து மாடரேட் கேட்டகரியில் வருவாங்க, ஒரு சிலர் வந்து கன்சர்வேட்டிவ் கேட்டகரியில் வருவாங்க. அப்போது எல்லாருக்குமே அந்த நேச்சர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எதில் எந்த அசெட்டில் சூஸ் பண்ணுறாங்கன்றது வேறுபடும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதில் இருந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வைக்கிறதுக்கு நம்ம எஸ்டபிள்யூபி அதாவது பேசிவ் இன்கம் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட கார்பஸ் வந்து ஒரு
அசெட்லேருந்து 7% தான் நமக்கு அந்த ரிட்டர்ன் ஜென்ரேட்டிங் அசெட்லேருந்து நம்ம வந்து வித்ட்ராவில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இதை அசம்ஷன்ஸில் வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அவர் வந்து இன்றைக்கி இந்த பர்டிகுலர் கிளைண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய எஸ்ஐபி பார்த்திங்கன்னா 1,21,000. இதை பார்த்து யாரும் வந்து உடனே நம்ம வந்து மிரள வேண்டாம். அதாவது ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கா, 1,21,000 பண்ணணுமான்றது கிடையாதுங்க. நமக்கு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மைல் ஸ்டோன் என்னன்றது. ஏன்னா இதை வந்து யாருமே சேஞ்ச் பண்ண முடியாது. இது தேவைன்றது வந்து டிசைடட் தான். ஓகேங்களா? அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன்றைக்கி நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி, அதாவது டாப் அப் எஸ்ஐபி மாதிரி, அதுக்கப்புறம் எப்போ நமக்கு வந்து போனஸ் இல்லை எக்ஸ்ட்ரா ஏதோ பணம் கிடைக்குது நமக்கு, அது மாதிரி ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இந்த கார்பஸை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போது இவங்களுக்கு வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு 6 crores வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கரண்ட் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து 12 லட்ச ரூபா. அதாவது மாதத்துக்கு 1 லட்ச ரூபானா வருஷத்துக்கு 12. அப்போ அடுத்த 16 இயர்ஸுக்கு அப்புறம் இன்ஃப்ளேட்டட் வேல்யூ, இந்த 12 லட்சத்துக்கு இன்ஃப்ளேட்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 26 லட்ச ரூபா. இதுதான் அடுத்த இதில் வந்து கேஷ் ஃப்ளோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறது. அதாவது 44 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. கார்பஸை வந்து 6 கோடி ரூபா சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் 60வது வயசில் வந்து பிகினிங் ஆஃப் இயரே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 26 லட்சம். அதாவது இன்றைக்கி 1 lakனா நியர்லி அன்னைக்கு தேதியில் மாதத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது. ஸோ இதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ அவங்ககிட்ட ஃபர்தராக டிசைட் பண்ணும்போது இது வந்து ப்ராக்டிக்கலாக இப்போத்துலேருந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சிங்கன்னா நிறைய வியூவர்ஸ்க்கு இதோட கிளாரிட்டி கம்ப்ளீட்டாக புரியும். இப்போ அவங்ககிட்ட டிசைட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் 60 வயசு வரைக்கும்லாம் என்னால் திங்க் பண்ண முடியாது. இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து அடுத்த ஒரு 10 இயர்ஸில் நான் ரிலீவ் ஆகலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறமே எனக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாமே மாறுங்க. இப்போ தான் நான் ரியாலிட்டியில் அவங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் அதை தான் நம்ம வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன நமக்கு தெரியணும்னா, இன்றைக்கி தேவையானது 1 lakh வந்து 10 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு மினிமம், அதாவது ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் ஒரு 5%க்கு போட்டோம்னா அது இன்ஃப்ளேட்டட் காஸ்ட், அது ஃபியூச்சர் காஸ்ட் என்ன ஆகும் ஆஃப்டர் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.63 lakhsங்க. அதாவது ஒரு ஆவரேஜ் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா தேவைப்படும். இன்றைக்கி 1 லட்ச ரூபான்றது வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வேல்யூ வந்து மாதத்துக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா தேவைப்படும். இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஏன்னா அவங்களுக்கு 60வது வயசில் கால்குலேட் பண்ணும்போது 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்பட்டது இல்லைங்களா. இப்போ அவங்க வந்து 16 வருஷம் வெயிட் பண்ணணும்னு இல்லைங்க, 10 வருஷத்துலேயே பேசிவ் இன்கம் ஸ்டார்ட் பண்ணணுன்றாங்க. அப்போ அதுக்கான கார்பஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லி இன்கம் எவ்வளோன்றது தெரிஞ்சாச்சுங்க, ஒரு 1.5 லட்ச ரூபா. இப்போ திரும்ப அந்த கால்குலேட்டருக்கு வந்தாச்சு. அதாவது அடுத்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 1.5 லட்ச ரூபா நமக்கு வந்து மாதத்துக்கு வித்ட்ராவல் பண்ணணும்னா 1.5 லட்ச ரூபா வந்து நம்ம வந்து இந்த வித்ட்ராவல் பர் மந்தில் என்ட்ரி போட்டுக்கிறோம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் 12%. ஹவு லாங் யூ வாண்ட் டு வித்ட்ரா அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த வந்து ஒரு 10, 15, 20, 30, 40 வருஷத்துக்கு அப்படியே கண்டினியூஸாக. அதாவது என்னென்னா நம்ம கார்பஸும் வளரணும், நம்ம வித்ட்ராவலும் பண்ணிகிட்டு இருக்கணும். வெயிட்டிங் கிடையாது. இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 5%. அதாவது என்னென்னா வருஷம் 5% நான் வந்து இன்க்ரிமெண்டலும் பண்ண போகிறேன். அந்த 12% வைக்க முடியாது நம்ம ரியாலிட்டியில் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த 12% வந்து நான் என்ன பண்ணுறேன், குறைச்சி பார்க்குறேன். நான் ஒரு 7% வர ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரி போட்டேன்னா 7% நான் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடி ரூபாவிலேருந்து நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மாதம் 1.5 லட்ச ரூபா, வருஷத்துக்கு 5% இன்க்ரிமெண்டெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 21 வருஷத்துலேயே நம்மளோட கார்பஸ் வந்து டெப்ளீட் ஆகுது, கேபிட்டல் டெப்ளீட் ஆகுது. அப்போது 7% இருக்கிற ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு இந்த 3 கோடி ரூபான்ற கார்பஸ் வந்து மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா வித்ட்ராவல் பண்ணுறதுன்றது பத்தாது. இது கிளியராக இந்த கால்குலேட்டரில் நமக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து 8, 9, 10%ன்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 3 bucket ஸ்ட்ராட்டஜி, அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம்னா நம்மளால் இந்த ரிட்டனுக்கு ரொம்ப பெரிய கார்பஸ் தேவைப்படுது. ஓகேங்களா. ஆனால் ப்ராக்டிக்கலாக ரொம்ப பெரிய கார்பஸும் சேர்க்க முடியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டான ரிட்டர்ன் எடுக்கணுன்றதுக்கு தான் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே அந்த பிஜிஎம் இந்தியா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க இந்த ஏஎம்சியோட ரிப்போர்ட், ரிட்டையர்மெண்ட் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்துருப்போம். அதில் வந்து அவங்க 3 bucket ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி படி இப்போ நம்ம வந்து ஒரு ஈக்விட்டி பக்கெட், ஒரு ஹைப்ரிட் பக்கெட், ஒரு அப்புறம் வந்து ஒரு டெட் பக்கெட்டுன்ற மாதிரி வச்சோம்னா ஒரு நியர்லி வந்து 9-10% நம்மளால் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், 10% கூட இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு 9%ல் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கார்பஸ் தேவைப்படுது, எப்படி அதை டிசைட் பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து மாற போகிறதில்ல. இது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு தெரியும், இதுதான் ரிக்குவயர்மெண்ட், 1.5 லட்ச ரூபா தேவைப்படுதுன்றது டிசைடடு. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம 5% இன்க்ரிமெண்டலும் டிசைடடு. இப்போ நமக்கு வந்து
இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸை தான் நம்ம வந்து 7%ல வந்து நமக்கு வந்து இப்போ கார்பஸ் டெப்ளீட் ஆகுதுன்றதும் நமக்கு தெரியுது. அப்போது நம்ம வந்து ஓரளவுக்கு பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கு 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறோம். அதுலேயும் ஒரு 10% நமக்கு வருதுன்றது நம்ம பார்த்தோம் அந்த ரிப்போர்ட்டில். லாஸ்ட் இருக்கிற வீடியோவில் நம்ம இருக்கிறத ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. பட் ஸ்டில் இதுலேயும் ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சுட்டு ஒரு 9% வரா மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு என்ன கார்பஸ் தேவைப்படுதுன்றத அதை எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப், இந்த ப்ளூவில் இருக்கிற கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது கம்மியாகிறது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ஃபைனல் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ், அதாவது நம்ம ஒரு 20, 30, 40, 50 வருஷத்துக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா இந்த போர்ட்ஃபோலியோ பேலன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும், க்ரோ ஆகிட்டே இருக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்போ நான் வந்து ரிட்டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ 7லேருந்து ஒரு 12% வைக்கிறேன். அதில் 11%, 10% பார்த்தீங்கன்னா அப்போ 10% வச்சாலும் நமக்கு வந்து இல்லை 11% வச்சா தான் இது ஏறுது. ஓகேங்களா? அப்போ 11%ன்றது ரியலி ப்ராக்டிக்கல் கிடையாது. அப்போ நம்ம கார்பஸை தான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கார்பஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ நம்ம ஃபைனலாக மைல்ஸ்டோன் சேர்க்க வேண்டிய கார்பஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 3 crore இடத்துல 3.5 crore மாற்றி பார்க்குறேன். அப்போ 3.5 crore போட்டுட்டு இந்த பர்சன்டேஜ் ரிட்டர்னை வந்து 9%ன்னு வைக்கிறேன். ஆனால் ஸ்டில் பத்தலை. அப்போ இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் நம்ம கார்பஸை வந்து ஒரு 3.6 crore வச்சு பார்க்குறேன். இங்கே போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்குறேன், 0 தான். அதுக்கப்புறம் 3.7 crore நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான். பட் ஸ்டில் இங்கே வந்து போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் இந்த கிராஃபும் இன்க்ரீஸ் ஆகலை. 3.8 crore வளரல. இப்போ நான் ஒரு 4 crores வச்சு பார்க்குறேன், இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபைனல் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால அப்போ நம்ம கார்பஸ் வந்து 4 crores நமக்கு தேவைப்படுது. ஒரு 9% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னில் இது வந்து அச்சீவபிள் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போது அப்போ நான் வந்து 4 crores வந்து மைல்ஸ்டோனாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து 4 crores வந்து 10 yearsக்கு அப்புறம் தேவைப்படுது. அப்போ கிளைண்ட், நம்ம வந்து வியூவர்ஸ், நம்ம இன்வெஸ்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும் என்னென்னா இதுக்கான எஸ்ஐபி அமௌண்ட் நான் எவ்வளோ பண்ணணும். இதை நம்ம எஸ்ஐபி கால்குலேட்டரில் போயிட்டு இன்றைக்கி தேதியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா எவ்வளோ எஸ்ஐபி வேணுன்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன், அதாவது ஒரு சிலர் வந்து 10 yearsக்குலாம் எனக்கு ஒர்க்கில் இருக்க முடியாது. இப்போ அப்ராடில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க, அடுத்த ஒரு 5 yearsக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க எப்படி பிளானிங்கில் வச்சுக்கலான்னா இதுக்கு பாதி, அதாவது 4 crores பாதி வந்து 2 crores. அப்போ 2 crores வந்து நெக்ஸ்ட் 5 to 6 years அவங்க வந்து அந்த மைல்ஸ்டோனை ரீச் பண்ணிவிட்டு அவங்க வந்து பிளானிங்கில் வச்சுட்டாங்கன்னா, ஏன்னா 5 to 6 yearsல அவங்க வந்து 2 crores ரீச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிஃபரல் பண்ணாங்கன்னாவே அடுத்த 5 years to 6 years வந்து உங்களுக்கு வந்து கார்பஸ் வந்து டபுள் ஆகிடும். அப்போ 2 crores வந்து ஆட்டோமேட்டிக்காக 4 crores ஆகிடும். ஏன்னா இது ரூல் ஆஃப் 72 படி நீங்கள் வந்து ஒரு 12% ஆன் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா 72 divided by 12 பார்த்தீங்கன்னா 6 yearsல வந்து கார்பஸ் வந்து டபுள் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எந்த அமௌண்ட் தேவைப்படுது, அதுக்கு எந்த கார்பஸ் தான் வந்து கோல் போஸ்ட், நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி அவங்களோட பென்ஷன் இன்கமுக்கு ஏற்ற மாதிரி கோல் போஸ்ட் கார்பஸ் அமௌண்ட் அப்படி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு எஸ்டபிள்யூபி கால்குலேட்டர் ஆன்லைனில் நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்குது. அந்த கால்குலேட்டரில் போயிட்டு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு, அதாவது அவங்க என்ன பார்க்கணுன்னா அந்த அமௌண்ட்டு, அதாவது கார்பஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த அமௌண்ட் வந்து அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ண அமௌண்ட்டை இதை வச்சுட்டு ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ அந்த இன்வெஸ்டரோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 9% இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா, அதாவது ரியாலிட்டியில் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலோட ரிஸ்க் ப்ரொஃபைலே மாறும். இப்போ நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 9% எப்படி சார் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 6% தான் இருக்கும், 5% தான் இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கார்பஸ் அமௌண்ட் இன்னும் அதிகமாக தேவைப்படும்ன்றத புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து முழுக்க அவேர்னஸ் எஜுகேஷனல் வீடியோ தான். இதை வந்து நம்ம வந்து ஒரு கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கற்றுக்குறோம். அதே மாதிரி மைல்ஸ்டோன் இந்த கோல் போஸ்ட்டை செட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் எஸ்ஐபி பண்ணுறாங்க, ஒரு கோல் இல்லாமையே ஒரு எஸ்ஐபி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆம்ஃபியோட ரிப்போர்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா நிறைய பேர் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுறதில்ல அப்படின்றது ரிப்போர்ட் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கிங்கனால ஆம்ஃபி ரிப்போர்ட்டு டைரக்ட் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸோட ரிப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணுன்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இதோடு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை வந்து திரும்ப வந்து ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.